ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஈவினிங் வந்தாச்சு, எல்லாருமே ஒர்க்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சு. பயங்கர டயர்டு. ஸோ பெருசாக எதுவும் பிளான்ஸ் எல்லாம் இல்லை. வெளியே போய் சாப்பிட்றது அந்த மாதிரி எதுவும் பிளான்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து சும்மா வந்து கேக் மாதிரி கட் பண்ணிட்டு, கேக்லாம் கூட மஃபின்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் சும்மா ஒரு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லாம் சேர்ந்து மத்தியில் எல்லாம் ஒரே ஒட்டுக்கா ஷாப்பிங் பண்ணோம், ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்துட்டோம். தனித்தனியெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணி பெரிய சர்ப்ரைஸ் மாதிரிலாம் எதுவுமே இது பண்ணல. இருங்க மேம்ஸ், என்னப்பா எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு? உனக்கு வீடியோல காமிக்கிறேன். சூப்பர் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. என்னது சொல்லுங்க. சொல்ல மாட்டேன், வீடியோல தான் காமிப்பேன். பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க தான் அந்த சர்ப்ரைஸா? எதுக்கும் கேட்டுக்கிட்டேன். அப்ப கிருஷி தான் அந்த சர்ப்ரைஸா? நான் காமிக்கிறேன் அப்புறமா. இப்பவே சொல்லுங்கப்பா. சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸ் தான். எப்படி சொல்ல முடியும்? ஓகே ஓகே ஓகே. எப்ப காமிப்பீங்க? கேக் வெட்டும்போது. ஏய், ஆஃப் கேமரால இப்ப என்ன சொன்னீங்க? எப்ப காமிப்பீங்கன்னா எதுவுமே இல்லையே காமிக்கிறதுக்குன்ட்டு. இப்ப வந்துட்டு கேக் வெட்டும் போதுன்னு ரீல் விடுறீங்க. பிம்புக்கு மிளப்பி தானே. அடப்பாவி. என்ன மேம் பிளான் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு? இந்த பர்த்டே பார்ட்டிலாம் இருக்குல்ல, நாளைக்கு. அது இப்ப என்ன பிளான் ஈவினிங்? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். நிறைய படம் வந்திருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆக்சுவலி இருங்க காமிக்கிறேன், அந்த படம் எல்லாம் பாக்கணும்ட்டு. ஸ்விம்மிங் பூல் வேற பயங்கரமா ரெடி பண்ணிருக்காங்க. நாங்க போய் வேணா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் காமிக்கிறேன். அதே மாதிரி க்ரூஸ் ட்ரிப் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு பயங்கர எக்ஸைட்டிங் வீடியோ இருக்கு க்ரூஸ்ல. அது வந்து எனக்கு லைக் போஸ்ட் பண்ணுமா, ஓடவே மாட்டேங்குது என்ன வீடியோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. வேணுமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இல்ல அணிக்குட்டிக்கு வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு அண்ணாக்கெல்லாம் கிடைக்கல. கிருஷ்மா உன் ஜாக்கெட் எடுத்து வைமா. சோ அணிக்குட்டி அதுதான் எடுத்துன்னு வந்து காமிக்குது. அவரும் வந்துட்டு நீ என்னடா குடுத்தியா? இவன் நேத்தே குடுத்துட்டான் எல்லாருக்கும். என்னெல்லாம் குடுத்துடா நேத்தே எல்லாருக்கும்? அனிமா நேத்தே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குடுத்துட்டு என்னெல்லாம் கொடுத்த? இடனோவா மாங்கன்னு பண்ணமேடா. கம்மிஸா? கம்மிஸ். ஆமா, ஒரு ரெட் கலர்ல கேண்டிஸ் மாதிரி அந்த கம்மி இது மாதிரி வச்சுட்டு இதே மாதிரிதான் பின் பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம். ஐயா அது அது ஃபேனா? இதெல்லாம் ஒரு குப்பைங்க. 2 நாள்ல தூக்கி போட்டுருவானுங்க. உண்மை தானே அது? என்னடா அதெல்லாம்? அந்த ப்ளூ கலர் கப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு பவுடர் மாதிரி இருக்கும். அந்த இது அது வாயில போட்டா வெடிக்குமா? அதெல்லாம் வேணா எனக்கு. கீ செயின் குடுறா. ஏய், உன்னோட ஃபேவரட் கேமிங் கீ செயின்ரா. எங்கடா போச்சு? கையில குடுறா. ஏ gummies, lollipop, இதா இருக்கு. stickers, கம்மி இது happy கம்மி இது card. ஓ சூப்பர் அனிமா. and also my lollipop inside my green and the front la அது இருக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இருக்கு. அது என்னடா இவ்ளோ பெருசா? ஓ சே. ஸோ நமக்கு வந்து சூப்பரா வந்து டோசோ அப்படின்றவங்க வந்து ஒரு வாட்ச் அனுப்பியிருக்காங்க. இது அநேகமாக அன்னிக்குட்டி தான் எடுத்துக்க போகுது. tosostores.com. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் மாதிரி. ஸோ கிருஷிக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷோடைய இது பழைய வாட்சை கொடுத்தோம்.
ஸோ ஆணிக்குட்டி கண்டிப்பாக அதுதான் இருக்க போகிறது. ஓ வா, நல்லா இருக்கு. இல்லை, இதில் இருக்க பாக்ஸே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சார்ஜ் டு ஆக்டிவேட் த வாட்ச்னு போட்டிருக்காங்க. அதனால் விட்டுட்டேன். நம்ம சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சூப்பராக எல்லா ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதுதான் வந்துட்டு யூசர் மேனுவல் ஆக்சுவலாக. ஸோ என்னென்ன யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு கால்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெதரு, டைமர், அதுக்கப்புறம் அலாரம், ஃப்ளாஷ் லைட்டு, ஃபைண்ட் யுவர் ஃபோன். ஸோ ஃபோனோட நம்ம லிங்க் பண்ணனால ஃபைண்ட் யுவர் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணிக்கலாம் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன். நம்ம ஃபோனில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா நம்ம இந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்ச்சு அதே மாதிரி தான். சூப்பர். சரி, ஓகே. நான் வந்துட்டு இது அப்புறமா சார்ஜ் போட்டு எப்படி இருக்குது அப்படின்றது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து சார்ஜர். இதுதான் அந்த சார்ஜரு. இது பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் அந்த சார்ஜர். நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு வந்துட்டு வந்த உடனே எடுத்து கொடுப்போம். இதனுடைய லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க. அன்னைக்கிட்ட நம்ம வந்துட்டு சர்ப்ரைஸாக கொடுப்போம். இதை நாங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த அப்படியே நாளைக்கு எல்லாரும் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கலாம் அப்படின்றதுனால இப்போவே ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். ஸோ குவைட். ஸோ எல்லாரும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொன்னீங்களா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏய், நம்ம வந்து இன்னைக்கு இங்க டின்னர் சாப்பிடுவோமாடா? இவன் ஒருத்தன் எப்ப பாரு அழுத்துக்கிட்டே. சோ இதெல்லாம் பெருசா நாங்க தனித்தனியா கிஃப்ட்ஸ் மாதிரிலாம் வாங்கல. ஏ கிறிஸ், கேண்டில் கொண்டு வாடா. அது கேண்டில் இல்லடா. ஐயோ கடவுளே, இதுல வைக்கிற மாதிரி. அதுதான்டா ஸ்பெஷல். இதுக்குள்ள வந்துட்டு டாடிக்கு இது ஸ்பெஷல். டாடி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாரு டைரக்ஷன். இதை வந்து செரி ஃபிளேவர்டு லாலிபாப், அதை வச்சு இந்த மில்க் சாக்லேட் ஓப்பன் பண்ணா ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் டாடிக்கான கிஃப்ட். ஓகேவா? நீங்க எல்லாருமே சேர்ந்தே ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, எடுத்துங்க. இவங்க ஒருத்தன் நானுக்கு கிஃப்ட். உனக்கு எதுக்கு? கிருஷ்மா அந்த சைடு போ. You don't get a gift if you don't goblin. Happy Valentine's. ஏய், எங்க நாங்க ரெண்டு பேரும் தான் பண்ணி, நீங்க வா. அனி பண்ணி மாடு. வாங்க மாமா, நான் போய் இது பண்ணுவோம். நான் ப்ளோ பண்ணுறேன். ஏய் திருப்பி வா. வாடா வாங்க பா. நான் ப்ளோ பண்றேன். Make a wish. Make a wish. We have to stay like a family. இந்த மாதிரி ஃபேமிலியா This cake is all mine. ever and ever இருக்கணும். This cake is all எல்லா mine. Valentine's Day celebrate பண்ணனும். எல்லா வேலண்டைன்ஸ் நான் டே wish பண்ணது this cake is நம்ம all mine. செலிப்ரேட் பண்ணனும். Oh, ஓகே, நான் wish பண்ணது ஏய் ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி ஃபார் டாடி. டாடியா? ஆமா, ஆக்டிவிட்டி. ஆமா. ஏய் டேபிள் உட்காரு. சாப்பிடணுமா? அப்பள சப்பல தேவல. இது ஒடிக்கணும். இருங்க. அந்த லாலிபாப் இது ஒடிக்கணும். இருங்க. நாங்க அத வெச்சி அத உடைக்கணும். உடைங்க பார்க்கலாம். என்னடா இதான்டா No, வளையுது? you're supposed to use the other side. With this? No, you bozo. You're supposed to use the stick you're holding. யா உடைது பாருங்க. யா. Yay. Absolutely nothing is happening. இது இல்ல உள்ள உள்ள இது மாதிரி இருக்கு. அது நோ M&Ms. அத இருக்குங்க. அவ்வளவுதான். Of course you want stealing it, piggy. ஏய், அது அப்படியே சாப்பிடணும்ப்பா. என்னப்பா போயிட்டு நுக்குநூறு ஆக்கிட்டீங்க. அது சும்மா வந்துட்டு அழகுக்கு தான் ஓபன் பண்ணோம். ஏய், அதெல்லாம் இது பண்ணாதடா. Valentine's Day இதெல்லாம் நீ சாப்பிட கூடாதுடா. இது சிஸ்டர் லிக் பண்ணணும். அப்ப யார் அப்புறம் சாப்பிடணும்? உனக்கு வைஃப் வந்துருவாங்கடா. ஓகே, ஏய் சரி, ஓகே இந்தாங்க. ஏய் இருங்க. மாஸ், நீங்க இத குடுக்கவே இல்ல. ஓ, உனக்கு வாங்கிட்டு வந்த இதுவா கிஃப்டா? Okay, I'm making it. Come on. ஓகே, Oh, what's the freak? You piggy. Oh my god, you're so bad. என்ன பண்ணீங்க? எல்லாம் பண்ணி குடுக்குறீங்க. இங்க பாருடா டாடியா. Happy Valentine's Day. No. Happy not Valentine's Day. தமிழ் போட்டோ எடுத்தீங்களா? ஏய் சரி, யாருமே எடுக்கல பாக்கெட்ல, நம்மள எடுத்துட்டோம். யா ஃபுல்லா இந்த சாக்லேட் யா பியூட்டிஃபுல்லா இருக்கு. வாவ், ஆளுக்கு ஒரு சாக்லேட். அதுக்கப்புறம் குட்டி ஹார்ட். ஏய் இந்தாங்க, இதை ஓபன் பண்ணுங்க. இதுதான் நம்ம பார்க்கணும்ப்பா. பார்க்கவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு Chris, you want a வாங்க. bite? No. It tastes horrible. I don't care. Come on, நீக்கு bite வேணுமா? எனக்கு வேணா, நீ சாப்பிடு. அப்ப நீக்கு வேணுமா? எனக்கு வேணாம், எல்லாத்தையும் நக்கி நக்கி வச்சுட்டு
பிடிக்கலன்னா விட்டுட்டா. கிரிஷ் நீ என்ன சாக்லேட் சாப்பிடுறீங்க? இன்னும் நம்ம சாக்லேட்ஸே ஊட்டிக்கல வேற. சரி ஓகே, ரோசஸ் ஊட்டிக்கலாம்டா. அவன் பாருங்களேன் வேண்டாம் வெறுப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹாப்பியா உட்கார்றா. எதுடா பூ மாதிரி இருக்கு? சரி அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் அப்புறம் சாப்பிடுறேன். இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நீ சாப்பிட முடியாது. தமிழ்ல பேசு கிரிஷ். அந்த gift அதெல்லாம் ஓபன் பண்ண தேவையில்ல. இதுதான். அதுதான்டா, அது இல்லடா, இதுதான்டா அது. இதே தம்ப்நெயில் போட்டு எடுங்கடா, அம்மா கொடுக்குற மாதிரி. இது அப்படியே எப்படி இது? அப்புறம் சாப்பிட்டே வேஸ்ட் ஆயிடுமா இது? நானுக்கு கொடு. இரு. கிறிஸ்க்கு ஒண்ணு. அப்ப மீதி எல்லாம் நமக்கு. எனக்கு ஒண்ணு. இங்க பாருங்களேன். இதுக்குள்ள ரோஸ் மாதிரியே இருக்குப்பா. சாக்லேட் ரோஸ் மாதிரி இருக்கா? ஆமா. செக் பண்ணுவா. ஐயோ. ஓகே. இல்லடா அப்பாக்கு ஒரு ரோஸ் போடுவோம். நாங்க உங்களுக்கு ஒரு ரோஸ். அட பாவி. நான் வந்து எந்த நேரத்துல வந்து 0 சுகர்னு ஆரம்பிச்சனோ ஃபுல்லா சுகரா வந்து என்ன வந்து இம்சை பண்ணுது. எவ்வளவு சாக்லேட்ஸ் தெரியுமா? இது எல்லாம் வந்து கடையில பார்க்கும்போதெல்லாம் நானும் சாப்பிடுறேன். நானும் ட்ரை பண்ணணும். வேணும் ட்ரை பண்ணு. கிச்சுட்டி தாங்க நிறைய இருக்கு. இது வாடகண்ணா பிச்சி போடு வேணும். எடுத்து சாப்பிடுறேன். அப்படியே சாப்பிடு. அத அப்படியே வாயில போடுறா. துணுண்டு. I think you're supposed to break it out. எங்கிட்டு? சரி ஓகே, இந்த சாக்லேட் ட்ரை Wait, பாப்பா, there's a rose in the box. கேக்குறேன் அப்புறம். அம்மா, wrapping பாப்பா. இவன் தான் ஆக்சுவலா கரெக்டா இருந்தான். வெச்சுக்கு திரும்பி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வெச்சுக்கு திரும்பி சாப்பிட்டான். ஓ இது ரொம்ப நல்லா இருக்கு. இது Is this edible? ட்ரை பண்ண செம்ம இருக்குடா. edible நிஜமாவே. அவ்வளவுதான். பெரிய கேக் வாங்கல நாங்க. நான் இதுவே ஹார்ட் கூட நினைச்சிட்டு இருந்தேன். உடம்பு ரொம்ப வெயிட் போட்டுருச்சு. எக்கச்சக்க வெயிட் போட்டுருச்சு. 10 பவுண்ட் அப்படியே யாரையும் சொல்லக்கூடாது. 10 பவுண்ட் போட்டேன் நானு. அதுவும் இந்த க்ரூஸ் ட்ரிப்க்கு அப்புறம் ரொம்ப மோசம். உள்ள வந்துட்டு பெல்ட் போட்டு கட்டி வச்சிருக்கேன் பாருங்க. அதை எடுத்தனா வயிறு புஃபுக்குன்னு வெளில வந்துடும். அதனால கேக் வேணாம்னு சொல்லிட்டு இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் நினைச்சேன். இதுவே நிறைய சாப்பிட்டு இருக்கேன். சோடாவும் குடிச்சிட்டேன். அம்மா நான் நீ டென்டிஸ்ட். ஓகே फ्रेंड्स. ஆஃப் கோர்ஸ் டென்டிஸ்ட் தான். அவ்வளவுதானே? I thought நீ சொன்ன பேஷன்ஸ்க்குலாம் இல்ல இப்படி பண்ணா அதெல்லாம் பண்ணலாம். பல்லுக்கு தான். ஆமா அதுக்காக சாக்லேட் சாப்பிட கூடாதா? இது என்ன அநியாயமா இருக்கு? நான் சாக்லேட் நல்லா இல்லை பழக்கம். அப்படியா? சாப்பிட்டு இது பண்ணிடணும், பிரஷ் பண்ணிடணும்டா. இருங்கப்பா, கிறிஷ் சாப்பிட மாட்டா. கிறிஷ்மா அப்ப நான் சொன்னா நீ கேப்பல? நோ சாக்லேட்ஸ் ஃபார் யூ. ஓகே இது தேவையா உனக்கு? சரி ஓகே. ஃபுல்லா மிடுக்கல. இப்ப போயிட்டு பை பை. என்ன நம்ம நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு டின்னரா? ஆனா டீ பர்த்டே சாப்பிடுறீங்களா? ஓகே. நம்ம ஆக்சுவலா ஒரு படம் பார்த்து வச்சிருக்கோம். தாம் தூம்னு நிறைய படம் வந்திருக்கு. ஒரு சைக்கோ கில்லர் படம் கூட வந்திருக்கு. நான் உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல என்னென்ன படம் வந்திருக்குன்றத காமிக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு வர்ஷத்துடைய பர்த்டே. ஸோ அதுக்கும் கிளம்பணும். சரி ஓகே, நம்ம வந்து இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரோஸ் அழகா இருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா தாம் தூம் அப்படின்ற ஒரு ஹிந்தி படம், அதுதான் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தை தான் பார்த்துட்ருக்கோம். செம்ம காமெடியாக இருந்ததுங்க. மஸ்ட்டு வாட்ச்சு. மணி இப்போ 9 o'clock. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு 14th அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மூவி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். படம் பேர் என்னது? அதே மாதிரி நாங்கள் இன்னொரு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸில். ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ். அது வந்துட்டு நிஜமாகவே நடந்த கதையாக. நாங்கள் இன்னும் அது பார்த்து முடிக்கலை. நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி பார்க்கல என்ன இருக்க போகுது அப்படின்னிங்கன்னா பெல்லா கிப்சன் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் தேடி பாருங்கள்.
அவங்க வந்துட்டு அவங்களுடைய அந்த லேடியுடைய கதை தான் லைக் அதை தான் வந்துட்டு லைக் இது பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் 2 சீசன் இருக்குது. அதை பார்த்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றது சொல்கிறேன். ட்ரூ ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு படத்தை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தூங்க போகிறோம். இதோட நம்ம வந்துட்டு நாளைக்கு காத்தால மீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஒருத்தவங்களுடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக க்ளீனிங் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு இதுக்கு அடியிலலாம் க்ளீனே பண்ணல. ஸோ அதனால் அதை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து யூஸ்வலாக தொடப்பத்தை வச்சு பண்ணுவாங்க. நான் வந்து ஒட்டடை அடிக்கிறத வச்சே வந்து அடியில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுப்பு ஆஸ் யூஷுவல் அடுப்பும் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அலுமினியம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த பிளாக் மேட்டுக்கு அடியில் வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கோம். ஸோ அந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து அந்த அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ் அலுமினியம் ஃபாயில் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து டெய்லி க்ளீன் பண்ணுற பர்சனே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போயிட்டு வந்துட்டு பசங்க கிளாஸு, பசங்க இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இன்னும் எங்களுடைய லைக் என்ன சொல்கிறது, ரிலாக்ஸேஷன் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உட்காந்து நான் டெய்லி க்ளீன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு 2 weeks ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுவேன். சம்டைம்ஸ் 3 weeksம் ஆகிடும். ஸோ இருந்தாலும் வந்து அடுப்புக்கு அடியில் இதை போடுறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் வராது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபுல்லாக அலுமினியம் ஃபாயிலை போட்டுட்டு அழுக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இந்த பிளாக் மேட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரீயூசபிள் தான், எப்போவோ வாங்கினது. இந்த வீட்டுக்கு குடி வரும்போது வாங்கினதுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் என்ன சொல்கிறது, ரீயூஸ் பண்ணி அப்படியே தான் வச்சுருக்கேன். 2 செட்டு கொடுத்தாங்க அந்த இதில். ஸோ அப்படியே வச்சுருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பேக்கில் வந்து பேக் ஸ்ப்ளாஷ் ப்ரொடெக்டர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நான் அது வந்துட்டு அமேசான் ஸ்டோரில் போடலைன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு ரெகுலராக அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னா, அதனால் நான் அதில் போட முடியல. ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளுடைய மேலே இருக்க இது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வாஷ் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் நான் வந்துட்டு பேட்டியோவில் வச்சுருந்தேன். இல்லைனா வந்து ஈரம் சொட்ட இருக்கும். அதனால் அதையும் வந்துட்டு பக்காவும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி இது பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான அடுப்பு ரெடி. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த கேஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு அதில் கண்டிப்பாக வந்து ஈரம் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஈரம் போகிற வரைக்கும் ஆன் பண்ணிவிட்டு எரிய விடுவேன். ஆனால் வந்து டக்குன்னு அந்த இது ஆட்டோமேட்டிக் இண்டக்ஷன் ஆகவே ஆகாது, அது ஆன் பண்ண முடியாது, ஏன்னா ஈரம் இருக்கனால. அதனால் நான் வந்து அந்த இது வச்சு தான், லைட்ரு வச்சு தான் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது பண்ணிவிட்டு லைக் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து மைக்ரோவேவ் டர்னு. அவ்வளோதான், இன்றைக்கான க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி வந்து நான் ரோபோ ஆன் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா நம்ம இப்போ வெளியே வேறு போகணும். இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம் வந்துட்டு சதீஷ் தான் யூஸ்வலாக டிஷ் வாஷர் போடுவார். ஸோ இந்த பெரிய பாத்திரம் வந்துட்டு இதில் இருந்தது. நான் எதுக்கு இதை வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு இது பண்ணிடலாம், மாவரைக்கிறதுக்கும் ஊற வச்சுருக்கேன் இந்த வீக்கெண்டு. அப்போ தான் வந்து இன்றைக்கி ஈவினிங் போட்டோன்னா நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்துட்டு நல்ல ஊறி இதுவாக இருக்கணும். ஃபர்மெண்ட் ஆகி சூப்பராக வந்து வீக் டேஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் காய்ச்சறதுக்கு தாங்க. இது வந்து நல்ல திக்க பாட்டம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சின்னதாக நிறைய ஸ்டீல் கடை இது அது வாங்குறதுக்கு ஒரே ஸ்டீல் கடை நல்லா திக்காக வாங்கிக்கோங்க, நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு நார்மல் காஸ்கோவில் வாங்குகிற அன்சால்ட்டட் பட்டர். இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, எல்லாம் வந்துட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே லோவர் இதில் வச்சுருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு லைக் டக்குன்னு வந்து தீஞ்சு போயிடும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து லோவர் இதில் ஃப்ளேமில் வச்சிடணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுவாகிறதுக்குள்ளே நான் எல்லாருமே ரெடி ஆகிடுறோம். அவ்வளோதான், கரெக்டாக நமக்கு நெய்யும் ரெடி ஆகிடும். கிளம்பலாம் நம்ம இப்போ. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேப்பா வந்திருக்கோம், 10 மணியுடைய பார்ட்டிக்கு நாங்கள் வந்து 11 மணிக்கு வந்திருக்கோம். சீக்கிரம் நல்லாங்கிறீங்களா? ஸோ இது என்ன பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து
ஹர்ஷித் அப்படின்னு சொல்லுவேன். லைக் கிறிஷ் ஸ்னோவில் விளையாடுறது அந்த டைம்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பையன் பர்த்டே. ஸோ இதுக்கு வந்து இந்த பிளேஸ்க்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஆக்சுவலாக. ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரேலியில் இருக்குது. அதே மாதிரி என்டர் ஆனோடனே நாங்கள் ரோபோவெலாம் பார்த்தோம். என்னடா ரோபோலாம் இங்கே சுற்றுது அப்படின்ட்டு இருந்தா, இவங்க வந்து இப்போ வந்து பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம வந்து பீட்சாலாம் ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பீப்புள் கொண்டு வந்து அதாவது எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ரோபோ அழகாக வந்துடுது. அந்த எந்த லேனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேனுக்கு ரோபோ வந்தோடனே இவங்க ஆளுங்களும் கூடயே தான் இருக்காங்க, அதை எடுத்து கடகடன்னு வச்சிடுறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பவுலிங் பிளேஸு. ஸோ வந்து என்ன சொல்கிறது, பிக் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலிங் பிளேஸ். ஸோ பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. ஸோ என்னென்ன பீட்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் பீஸா அண்ட் பெப்பரோனி பீட்சா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சீஸ் பீஸாவை தீச்சு வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு போய் சொல்லி இன்னொன்று அப்புறம் இவங்க வந்து சொன்னாங்க, ஏன்னா லைக் நம்ம ஏற்கனவே பே பண்ணிடுறாங்க, இவங்க ஹோஸ்ட் வந்து ஏற்கனவே பே பண்ணிடுறனால லைக் எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஆர்டர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு ஏமாத்துனாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. தீச்சிட்டு அடியில் இருக்கிறத வந்து சுரண்டி வெறும் மாவு மட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் சாப்பிட முடியல, ஏன்னா நம்ம சீஸை தானே இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க போயிட்டு சொல்லி இது பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்துட்டு பவுலிங் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்க 2 லேன் புக் பண்ணிட்டாங்க. பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக எடுத்துகிட்டு வந்து. அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் விழாத அளவுக்கு சூப்பராக இருந்தது. இது பீட்சாக்காகவே தயாரித்த ரோபோ போல் இருக்குது. ஏன்னா பீட்சா ட்ரேக்கு அழகாக வைக்கிற மாதிரி இருந்து பாருங்களேன், 4 பீட்சா ட்ரே. சரி ஓகேங்க, இன்றைக்கி வந்து இதுதான் பிளான். இவங்க வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது தான் பிளானு. ஸோ வெதர் வேறு பார்த்திங்கன்னா நார்த் கேரளானால பயங்கர மோசமாக இருக்குது. அடுத்த வாரம் வேறு ஸ்னோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக வந்துட்டு ஃபார் பாஸ்ட் 2 வருஷமாக ஸ்னோவே வரல. 2002 வந்ததுக்கு அப்புறம் 2022 வந்ததுக்கப்புறம் வேறு வரலன்னு நினைக்கிறேன். அணிக்குட்டி வேறு இவருக்கு பவுலிங் அவ்வளோ வரல. என்னன்னா அவன் அது பால் வேறு வெயிட்டாக இருக்கா, அவர் வெயிட்டுக்கு நடுவில் போடுறான், அந்த இதில் போய் விழுந்துருதான் கட்டரில். அவர் புலம்பிக்கிட்டே இருந்தார். அதுதான் கேக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு வாய் அப்படியே போட்டு அடைச்சிக்கிட்டு சாப்பிட்றதே இல்லை அணி. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், நேராக அந்த வீடியோ கேம் செஷனுக்கு தான் ஓடுது. இந்த இடத்துல தான் ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் டிக்கெட்டுக்காக அது இதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ரிங் டாஸராக, அது வந்து பாட்டில் மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து ரிங் டாஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து டிக்கெட்ஸ் வந்தால் அது எல்லாத்தையும் என்னென்ன வாங்கணும் அப்படின்றது இது பண்ணிக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஜாலியாக போச்சு. ஒரு சாட்டர்டே மார்னிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேற்று வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு. ஸோ இது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமுங்க. இந்த இது லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைனாக வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா. கரெக்டாக அது மேலே வரும்போது அமுக்கணும். ஸோ அப்படியே ஃபுல்லாக பில் பண்ணிட்டோன்னா மேலே வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீழே வரைக்கும் வர்றது வந்துட்டு க்ரே வரைக்கும் வர்றது நார்மல் டிக்கெட்ஸ் லெவலுங்க. அதே மாதிரி இன்னும் வந்துட்டு க்ரூஸ் வீடியோ இருக்குது. 2 வீடியோ இருக்குது. அதில் ஒன்று வந்துட்டு லைக் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ இருக்குது. ஸோ மேபி நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 2 வீடியோஸில் வந்து கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய லைஃப்பில் வந்துட்டு சேஞ்சஸ் நடந்தது. அதெல்லாம் நான் வந்து பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகேங்க, இப்போ டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு, இந்த பசங்களுக்கு என்ன இதில் வர டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஒரு 10 காசு சாமான் இருக்கும். அதை வந்து டாலர் ட்ரீயில் போனாலே கிடைக்கும். இவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்துட்டு இதில் வந்து கிடைக்கலன்னா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது. இந்த கார்டு வந்து அவங்களே கொடுத்தாங்க. பர்த்டே ஹோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பர்த்டே ஹோஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கார்டு கொடுத்தாங்க. எவ்வளவோ பாயிண்ட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அந்த க்ரெடிட்ஸை வச்சு நம்ம இங்கே விளையாடலாம் அப்படின்ட்டு. அணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெனியூ பண்ண சொன்னார். நான் அதெல்லாம் முடியாது, இருக்கிறத வச்சு விளையாடிட்டு வாடா அப்படின்னு சொல்லியாச்சுங்க. சரி ஓகே, இவங்க விளையாடி முடிக்கட்டும்.
அடுத்தது இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஸ்பெண்ட் பண்ணி விடணுமா, அது எங்கே போய் நிற்குதோ அவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏரியாலாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன பசங்களுடைய கேம்பிளிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போவே வந்து கேம்பிளிங் சொல்லி கொடுக்குறீங்களாடா அப்படின்றது தான் எனக்கு இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தாலே தோணுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போகலாங்க. மணி வந்து என்ன ட்ரை பண்ண சொல்றான், பண்ணவா? நான் ட்ரை பண்ண பார்க்கலாமா? Come on, stop. St. Charles Place. Oh, wonderful. Hey, for the Monopoly bonus. Okay. ring இல்ல? வருதுடா அதுக்குள்ள கிட்டடா. ஆஹா, இவ்வளவு ரிங். நான் ஒண்ணு ட்ரை பண்ணிட்டடா. எடு எல்லாமே எடு. எடு, நான் ஒண்ணா குடுக்குறேன். என்னடா இவ்வளவு ரிங்? பண்ணு இங்க இருந்து பண்ணு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எங்கள் வீடியோ முடிஞ்சுது. இப்படி தான் எங்கள் வீடியோ போச்சு. நல்லா வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு நார்மல் இது தான், பெரிய லெவல்லலாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணல, பெரிய கிஃப்ட்ஸும் வாங்கிக்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு க்ரூஸில் மீட் பண்ணலாம். பாய்.